அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதின சிறுகதைகள் தொகுப்பில் புன்சிரிப்பு அப்படின்ற தலைப்பை பார்க்க போகிறோம். நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மயிலாப்பூர் மயிலாப்பூர் அடையார் மயிலாப்பூர் மயிலாப்பூர் நாசமாக போக என்றார் ஸ்ரீமான் பவானந்தர் கோபத்தோட. எவ்வளோ நேரம்தான் காத்துக்கிட்டுருக்கிறது? அவரும் ஒரு அமைஞ்சிக்கிற பஸ்ஸும் வரல. அதுக்குள்ளே 20 மயிலாப்பூர் பஸ்களும் 30 திருவல்லிக்கேணி பஸ்ஸும் வந்து போயிருக்கும். ஒரு அமைஞ்சிக்கிற கூட கிடையாது. என்ன, அந்த பக்கத்து பஸ் விடுவதையே நிறுத்திட்டாங்களா என்று கூட நினைத்தார் பவானந்தர். அவருடைய அதிருப்தி இனி அரை நிமிஷம் கூட பொறுத்திருக்கக்கூடாது என்ற நிலைமைக்கு வந்துட்டார். கையில் இருந்த கொடையை இந்த பாலா போன பசங்க, அவரோட கோபத்துக்கு பாத்திரமான அந்த பசங்க, அந்த சமயம் அவருடைய எதிரில் இருந்திருந்தா அவங்க கதி என்ன ஆயிருக்கும் என்பதை கீழே தரையில் ஆரங்குளம் ஆழம் தொலைத்திருந்த அந்த கொடை நிரூபித்தது. திடீரென்று அவரோட கோபம் மறைஞ்சிச்சு. பளிச்சென்று பூத்த புன்னகையால் பிரகாசித்தது முகம். எதிரே ஒரு யுவதி, 14-15 வயது இருக்கும். நல்ல அழகிய முகம். அவள் அணிந்திருந்த ஆகாய நீல புடவை மனதுக்கு ஒரு ரம்யமான கிளர்ச்சியையும் கவர்ச்சியையும் உண்டு பண்ணுச்சு. அவளுடைய பாதங்களை அரைகுறையாக மூடியிருந்த கான்பூர் சரிகை செருப்பும் அவளோட கையில் தொங்கிய சில்க் பையும் நவீன நாகரிக ஓட்டத்தில் அவள் எவ்வளோ தூரம் முன்னேறியிருக்கான்றதை நிரூபிச்சிச்சு. அவளுடைய இடது மணிக்கட்டை அலங்கரித்த காலனா அளவை விட சிறியதான தங்க கடிகாரம் இந்த அளவுக்கு ஒரு சிகரம் வைத்தார் போல இருந்துச்சு. ஒரு நிமிடம் அப்படியே ஸ்தம்பித்து நின்றார் பவானந்தர். அவளுடைய அழகில், அந்த கவர்ச்சியில் அப்படியே லயித்துட்டார். அவரோட மனம் அவரோட கற்பனையோட்டத்தை கட்டவிழ்த்து விட்டுருச்சு. அந்த பெண்ணின் கூட வந்தவரை ஏறிட்டு பார்த்தாரு. வயோதிபர், 60 வயது இருக்கும். ஒருவேளை பாட்டனாரோ என்னவோ, தகப்பனாராகவும் இருக்கலாம். அந்த யுவதியும் பாட்டனாரும் இவருக்கு பக்கத்தில் வந்து 10 அடி தூரத்தில் நின்னாங்க. அவங்களும் பஸ்ஸுக்காக தான் காத்துட்ருந்தாங்க. ஆனால் எந்த இடத்துக்கோ? அன்று காலையில் வீட்டை விட்டு வரும்போது அவருடைய சகோதரி சொன்னதை நினச்சாரு. வழக்கம் போல் அவருடைய குழந்தையை எடுத்து முத்தமிட்டு கொண்டார். அப்பொழுதுதான் அவரோட சகோதரி சொன்னா, எத்தனை நாள் இந்த தாயிலா குழந்தைய வச்சுக்கிட்டு நான் அவஸ்தைப்படுவேன் என்று. குழந்தைக்கு 2 வயதாகுது. குழந்தை பிறக்கும்போது தாயை விரட்டி விட்டுது. உலகத்தில் பொறுமையை சோதிக்கும் விஷயங்களில் தாயிலா குழந்தை வளர்க்குறது எப்படிப்பட்டதுன்றது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதுவும் தர்மத்துக்காக செய்து தான் ஆகணுன்ற நியதி இல்லாதவர்கள் அதை எப்படி அனுபவிக்க முடியும்? இதெல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்றா அவருக்கு தோணுச்சு. அப்பொழுது தூரத்தில் ஒரு பஸ்ஸு வந்த சத்தத்தை கேட்டு திரும்பினார் பவானந்தர். அது ஒருவேளை அமைஞ்சிக்கிற வண்டியாக இருந்தால் என்ன பண்ணுவது? அல்லது அந்த கட்டளைக்கு போக வேண்டியதாக இருந்தால்? ஆவலோடு பஸ்ஸை நிமிர்ந்து பார்த்தாரு. திலகணி திலகணி! நல்ல வேலை. ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார் பவானந்தர். பஸ்ஸும் போய்விட்டது. அந்த யுவதி போகலை. அந்த சமயம் அவள் பக்கம் திரும்பினார். அவருள்ள சடக்கென்று கர்வத்தோடு ஓங்கியது. திருப்தியுடனும் ஆத்மாபிமானத்துடனும் தன்னுடைய ஜரிகை அங்கவஸ்திரத்தை ஒட்டிய தூசியை தட்டுனார். அகஸ்மாத்தமாக திரும்பிய அந்த பெண்ணை இவரை கண்டு ஒரு புன்னகை வீசினாள். இவர் கர்வம். ஆமாம், இவரை கண்டுதான் அவள் புன்சிரிப்பாய் சிரித்தாள். அதில் சந்தேகமில்லை. பவானந்தர் கற்பனையோட்டம் வெகு தீவிரமாக ஓடி கனவு லோகத்தில் போய் கலந்துச்சு. அவரும் தான் இவ்வளோ காலமாக 30 வருஷமாக ஆடியோடி சம்பாதித்துட்டு இருந்துட்டார். கொஞ்சமாவது சுகப்பட வேண்டாமா? லட்சக்கணக்கில் சேர்த்து குவிந்து கிடக்கு பேங்க்கில். பட்டணத்திலேயே 10 பங்களாக்கள், ஒவ்வொன்றும் 16,000 கணக்கில் பெறும். இவ்வளோ நாள் சம்பாதித்து தான் அது அனுபவிக்க வேண்டாமா? எல்லாம் ரொம்ப எளிதாக முடித்துடலாம். வியாபாரம் தானே, என்ன பிரமாதம்? அவருக்கு கீழே இவ்வளோ காமாலக உழைத்த மேனேஜர் மன்னார்சாமி இருக்கான். ரொம்ப நாணயஸ்தேன். கொஞ்சம் கூட குறை சொல்ல இடமில்லை. இத்தனை வருஷமாக ஒரு சின்ன ஏற்பாடு பண்ணிவிட்டா அவன் பேருக்கே கடையை எழுதி வச்சிடலாம்.
குழந்தை இருக்குது, அதுக்கும் ஒரு வழி இருக்குது. கிராமத்தில் தம்பி இருக்கான், ரொம்ப நாளாக சொல்லி கொண்டு இருக்கான் குழந்தைய தான் வீட்டில் வச்சுக்கொள்ள வேண்டும்னு. அவனுக்கு தான் பிள்ளை இல்லையே, அவனுக்கு சில 1000 எழுதி வச்சிட்டா போது, அந்த தொல்லையும் ஒழிஞ்சது. இனிமேல் பாக்கி சகோதரி தான், அவளும் தான் சில நாளாக முணங்குறா. ஏதோ 16,000 ரூபாய் ஒரு பங்களாவும் அவள் பேருக்கு வச்சிட்டா அவளுக்கு திருப்தியாக போயிடும். இனி வேற என்ன? மயிலாப்பூர் மயிலாப்பூர் 25வது பஸ் மயிலாப்பூருக்கு. ஆனால் அதை பற்றி கவலைப்படலை அவர். அவருடைய கவனம் எல்லாம் அந்த பெண்ணின் மேலே தான் இருந்துச்சு. அதோ காலை எடுத்து வைக்கிறாளே, அதில் மயிலாப்பூர் போய்விட போகிறாளோ? அவருடைய மனசு படபடன்னு அடிச்சுக்கிச்சு. அந்த ஒரு வினாடி அவருக்கு ஒரு யுகமாக இருந்துச்சு. நல்ல வேளை அது இல்லையம்மா, இங்கே வா என்று வயோதிபர் அந்த பெண் நிறுத்தியதும் தான் பவானந்தருக்கு மீண்டும் உயிர் வந்துச்சு. அம்மா என்று கூப்பிட்டாரு. அதனால் அவருடைய ஹேஷ்யம் நிச்சயம்தான், பாட்டனார் தான். பவானந்தருக்கு அப்போது தேவலோகத்துக்கு தூக்கி கொண்டு போவது போல இருந்துச்சு. தன்னை மறந்த இன்பத்தில் மயங்கி திளைச்சு தவிச்சாரு. அந்த கிழவனுடன் உடனே பேசி எல்லாத்தையும் முடித்திடணும்னு ஆவலாக துடிச்சாரு. ஒருவேளை மறுத்தா என்ன செய்கிறது? ஆனால் இரும்பு வியாபாரி பவானந்தரை தெரியாதவர் யாரேனும் உண்டோ? அவருடைய ஏராள ஆஸ்தியே உலக பிரசித்தி ஆயிற்றே. அவர் வாய் திறந்து கேட்டால் பெண் கொடுக்க மறுப்பவர் கூட உண்டா என்ன? நிமிர்ந்து நின்று தன்னை ஒரு தடவை குனிஞ்சு பார்த்துக்கிட்டாரு. மீசையில் கை தானாகவே போயிற்று. 50 வயது என்ன ஒரு பெரிய வயதா? காலையில் மாலையில் தினசரி பீச்சு கரையில் 4 மைல் நடக்கலையா? கொஞ்சம் கூட களைப்பின்றி. பார்த்தா என்ன 50 வயது என்றா சொல்ல முடியும்? அன்றியும் பணமல்லவா இருக்குது. அவரோட பகல் கனவு உச்சஸ்தாயியே அடைந்தது. உடனே விவாகமானது பெங்களூரில் ஒரு அழகிய மாளிகையை வாங்கிடணும். ஒரு புதிய அந்த வருஷத்திலேயே மாடல் மோட்டார் வண்டி, பட்டணத்தில் எல்லாவற்றையும் ஒரு வழியாக ஏற்பாடு பண்ணிட்டு பெங்களூரோடு அந்த கட்டழகியோட சுகவாசம், பேங்க்கில் பணம், காலில் ஒட்டிய தூசியால் இட்டதை தலையில் தாங்கி செய்ய வேலையாட்கள், வேறு என்ன வேண்டும்? கட்டாயம் அந்த பெண்ணுக்கு சங்கீதம் தெரிந்திருக்கும். இவ்வளோ நாகரீகத்தோடு இருப்பவ வீணை வாசிப்பா. அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, யாருக்காவது வீணை கற்றுக் கொடுத்து தினசரி மாலையில் பாட சொல்லி கேட்கணுன்னு. அதுவும் பூர்த்தியாயிடும். அவருடைய அதிர்ஷ்டத்துக்கு குறுக்கே பிறந்தவர் யார்? சடக்கென்று விழித்து கொண்டவர் போல் திரும்பினார் பவானந்தர். அந்தோ மாம்பழம் போகும் பஸ் அவருடைய கட்டளையை சுமந்து கொண்டு புர்ர் என்ற சத்தத்துடன் கிளம்பிற்று. கனவில் லைத்திருந்த அவர் பஸ் வந்ததையும் அந்த பெண் ஏறி கொண்டதையும் கவனிக்கல. மறைந்து கொண்டிருக்கும் வண்டியிலிருந்து அந்த யுவதி 3வது முறையாக அவரை பார்த்து சிரித்தாள். திடுக்கிட்டு திரும்பினார் பவானந்தர். பின்புறம் இருந்த வெத்தலைப்பாக்கு கடை கண்ணாடியில் பிரதிபலித்தது அவருடைய முகம். அவருடைய நெத்தியில் வலது புருவத்துக்கு மேலும் முகத்தில் வலது கன்னத்துலேயும் ஒரு தம்பி இடி அழகும் குங்கும பொட்டு. அன்று காலையில் வழக்கம் போல் அவர் குழந்தையை எடுத்து முத்தமிட்டு கொள்ளும்போது அந்த நெத்தியில் குங்குமத்தை கவனிக்கல என்பதுதான் அப்போதுதான் அவருக்கு நினைவு உகார்ந்தது. அதோடு அந்த யுவதி சிரித்த காரணமும் அவருக்கு விளங்கிவிட்டது. கதையை பார்த்தீங்களா? நல்லா தான் இருக்குது. சரி, ஓகே. நம்ம கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. இன்னொரு கதையில் உங்களை நான் சந்திக்கிறேன். சாரி உங்கள் கூட பேசுகிறேன். நன்றி.